வலி தான் நோய். நோய்ன்னா என்ன? அது வலிக்கும். அதனால தான் அவன வலின்னா அப்போ நோய்ன்னா என்னன்னா, தாங்க முடியாத வலி. இப்போ நம்ம உடல் உழைக்கிறோம், அப்பவும் வலிக்கும். அதுவே அளவுக்கு அதிகமாச்சுன்னா, அது ஒரு நோய். தாங்க முடியாத வலி எல்லாமே நோய் தான். நீங்க உழைப்பினால உடம்புல ஏற்படுற வலி கூட, நீங்க அதிகமா உழைச்சு, அதே தாங்க முடியாத வலி உங்க உடம்புல ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கங்க, அப்ப அதுவே ஒரு நோய் தான். அப்ப அதுக்கு நம்ம சிகிச்சை எடுத்து தான் ஆகணும். வெந்நி வெந்நி போட்டு குளிக்கிறது, எண்ணெய் தேய்ச்சு வெந்நி போட்டுலாம் குளிப்பாங்கள்ல. அப்போ வலி தான் நோய். நோய் என்றால் வலி என்று அர்த்தம். இந்த வலி எதனாலலாம் வரும் அப்படின்னா, அளவுக்கு அதிகமான வெப்பத்தினால வரும். அதாவது நோய் எதனால வரும் அப்படின்னா, அளவுக்கு அதிகமான வெப்பத்தினாலயும், அளவுக்கு அதிகமான குளிர்ச்சியினாலயும் வரும். இப்போ உழைக்கிறதுனால உடம்புல வலி வருதுல்ல, ஏன் வருது அப்படின்னா, உழைப்பதால் உடல் உராய்கிறது. தசைகள் எல்லாம் உராயுது. உராய்றதுனால அந்த அப்போ வெப்பம் ஏற்படுகிறது. அளவுக்கு அதிகமான வெப்பம் ஏற்படுகிறது. அப்போ தான் உடம்புல வலி ஏற்படுகிறது. ஒரு அளவா நம்ம உழைச்சோம் அப்படின்னா, அப்போ வலிக்காது. ஏன்னா வெப்பம் வந்து அளவோட தான் இருக்குது. உடல் வந்து நடக்கும்போது, இயங்கும்போது உராய்வுகள் ஏற்படுது. உடலில் உராய்வுகள் ஏற்படுகிறது. அழுத்தங்கள் ஏற்படுகிறது. ம் காலை ஊனி நடக்கிறோம். அப்போ இந்த கால்களில் ஒரு அழுத்தம் பரவுகிறது. இப்படி உடம்புல ஒரு சூடு பரவி அது வலியாக மாறுகிறது. அளவுக்கு அதிகமா போகும்போது அது வலியா மாறுது. அப்போ குளிர்ச்சினாலேயும் வந்து ஒரு தலைவலி வருது. அளவுக்கு அதிகமான சூட்டுனாலேயும் தலைவலி வரும். அளவுக்கு அதிகமான குளிர்ச்சினாலேயும் தலைவலி வரும். அப்போ நோய்கள் ஏன் வருகிறது என்றால் 2 காரணங்களால் வரும். அளவுக்கு அதிகமான வெப்பத்தினால் வருகிறது. அளவுக்கு அதிகமான குளிர்ச்சியினாலும் வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உடல் வெப்பநிலையை சமநிலையில் பராமரிக்க வேண்டும். அதுதான் ஆரோக்கியமான நிலை. சமநிலையில் பராமரிப்பது தான் ஒருத்தர் தனது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான வழிமுறை. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், தூங்குறதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, உடல் வெப்பநிலையை சமநிலையில் வைத்துக் கொள்வதற்காக தான். தூங்கலைன்னா உடம்பு சூடாயிடும். அதனால தான் வந்து தூங்குவதன் மூலமாக பாருங்கள் 8 மணி நேரம் தூங்கினா தான் அந்த உடல் வெப்பநிலை சமநிலைக்கு வரும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கணும். ஒரு 12 மணி நேரம் நம்ம உழைக்கிறோம், முழிச்சிருக்கிறோம் பகல் நேரத்தில். இரவு ஒரு 10 மணி நேரம் அதனால் ஏற்பட்ட உடல் சூட்டை தணிக்கணும் அப்படின்னா இரவு 10 மணி நேரம் தூங்கணும். அப்போ தான் அந்த உடல் வெப்பநிலை சமநிலையில் வரும். இப்படி சமநிலையில் உடல் வெப்பநிலையை பராமரிப்பதற்காக நாம் செய்கிற முயற்சி. அதுதான் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக நாம் செய்கிற முயற்சியாக இருக்கிறது. நோய் எதனால்? அப்போ வந்து மூட்டு வலிலாம் ஏன் வருது அப்படின்னா, ஒன்று நீ சாப்பிட்ற உணவு அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தருவதாக இருந்தால், சிலர் வந்து ஹீல்வாதம் ஒரு கணுக்கால்லலாம் வந்து வலி வரும். மூட்டு வலிலாம் வரும். சிக்கன் சாப்பிட்டா எனக்கு வலி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உஷ்ணமான உணவு. சிக்கன் வந்து கோழிக்கறி வந்து உஷ்ணமான உணவு. அந்த அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை அது தருவதால், உடனே அதை சாப்பிட மாட்டாங்க. சில நேரம் பயந்து போய் சாப்பிட மாட்டாங்க. இந்த கால் மூட்டுகள்ல, பெருவிரல் மூட்டுகள்ல, அது மாரி முட்டியில, இது மாரி வலிக்க ஆரம்பிச்சுரும். அதனால் வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமான சூட்டை தருகிற உணவுகளை தவிர்த்து விட வேண்டும். அந்த வகையில் கோழிக்கறி உணவுகளை மூட்டு வலி உடையவர்கள், இந்த மாதிரியான எலும்பு சம்பந்தமான வலி உடையவர்கள் அதை தவிர்த்துடணும். அப்போ எலும்பு சம்பந்தமான வலிக்கு என்ன காரணமாக இருக்குது? அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தருகிற உணவுகளை உண்பது தான் காரணமாக இருக்குது. அளவுக்கு அதிகமான வெப்பத்தை எந்த உணவெல்லாம் தருது அப்படின்னா, இந்த சமைச்சு சாப்பிட்ற அத்தனை உணவுமே அளவுக்கு அதிகமான வெப்பம்தான். வெப்பம்தான் ஆற்றல். எதுக்காக வந்து நம்ம வந்து சோறு, பூரி, பொங்கல், தோசைன்னு சாப்பிட்றோம்னா, அளவுக்கு அதிகமான ஆற்றல், அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தருகிற உணவு இது. இதோட வெப்பம் தான் ஆற்றல். அப்படி இருக்கும்போது இதோட ஆற்றலோட தன்மையே வேற. அளவுக்கு அதிகமான வெப்பம். சோறெல்லாம் அளவுக்கு அதிகமான வெப்பம். கோதுமைலாம் அளவுக்கு அதிகமான வெப்பம் அது. ஒரு மாம்பழம் சாப்பிட்டா கூட சூடுன்னு சொல்லுவாங்க. ஒரு கத்திரிக்காய் சாப்பிட்டா கூட சூடு. ஆனால் அந்த கத்திரிக்காயோட சூட்டின் தன்மை வேறு. இது ஆனால் நீங்கள் சோறு, பூரி, பொங்கல், தோசைலாம் அதோட சூட்டோட தன்மை வேறு. அதுவும் எல்லா உணவுகளை விட அளவுக்கு அதிகம் அழிக்கின்ற ஒரு வெப்பம் அது. இது இப்போ ஆக்கப்பூர்வமான வெப்பம். இது அழிவுபூர்வமான ஒரு வெப்பம். எது இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை, சிக்கன், மாமிசம், மீன், முட்டை இது தருகிற வெப்பம் அளவுக்கு அதிகமானது. அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமான இது எல்லாமே அழிக்கக்கூடியது. ஆனால் இதோட தன்மையே வேறு. நீங்கள் ஒரு கத்திரிக்காய் கூட அதிகமாக சாப்பிட்டா சூடு வரும். அதுவும் உங்களை வந்து அழிக்கிற தன்மையுடையதாக மாறிடும். ஆனால் இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை, சிக்கன்லாம் வந்து இயல்பாகவே அதில் அளவுக்கு மீறினதுனே கிடையாது. அது சாப்பிட்டாலே அளவுக்கு மீறினது தான். அளவுக்கு மீறின ஒரு வெப்பத்தை தான் உங்களுக்கு தரும். அதாவது அழிவுபூர்வமான வெப்பத்தை தான் இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் உங்களுக்கு தரும். அது சிக்கன்லாம் தரும். மாமிசம், மீன், முட்டை. இப்போ சோறை விட சோறு வந்து
ஒரு அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தரும். அதை விட பன்மடங்கு வெப்பத்தை இந்த சிக்கன் தரும், கோழிக்கறி தரும். கோழிக்கறி வந்து அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தரும். அதனால கோழி சூடுன்றோம். அப்போ சோறு மட்டும் அது குளிர்ச்சி அப்படி கிடையாது. ஒரு பழைய சாதம் கூட சூடான உணவு தான். வெப்பத்தை தர அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தருகிற உணவு தான். ஒப்பீட்டளவில் ஒரு கோழிக்கறியை விட ஒரு மட்டனை விட மிக குறைந்த வெப்பத்தை தரும். ஒரு சப்பாத்தியை விட மிக குறைந்த வெப்பத்தை தரும் எது? பழைய சாதம், சோறு எல்லாமே. ஆனால் சோறும் அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தருகிற உணவு தான். அதனால தான் சோறு சாப்பிட்டா நோய் வருகிறது. சுகர்லாம் ஏன் வருது? நோய் எதனால் வருதுன்னு நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். அளவுக்கு அதிகமான வெப்பத்தினாலையும் அளவுக்கு அதிகமான குளிர்ச்சினாலும் தான் வருது. அந்த வகையில் சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் நோய்களுக்கு காரணமான உணவு. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இதெல்லாம் நோய்களுக்கு காரணமான உணவு. அப்படின்னா இது எந்த வகையிலனா இது அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தருகிறது. ஆதலால் இது நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் வந்து சிலருக்கு சோறு சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. சிக்கன் சாப்பிட்டா அந்த மூட்டு வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். சிக்கன் சாப்பிட்டாக்க கணுக்காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்னது? அது தாங்க முடியாத ஒரு அளவு கடந்த ஒரு வெப்பத்தை கொண்டு செல்வதால் அப்போ அந்த மூட்டு வலியில் பிரச்சனை. மூட்டுகளில் அந்த சூடு அதிகமாகி அது சொந்தமான பிரச்சனை இருக்குது. ஒரு தலைவலியாக ஹீட் ஆகுது. அளவுக்கு அதிகமான வெப்பம் வரும்போது தலைவலி வருது. அளவுக்கு அதிகமான குளிர்ச்சி ஏற்படும் போது தலைவலி வரும். அதனால் வந்து இந்த 2 அப்போ உடல் வெப்பநிலையை சமநிலையில் பராமரிக்க வேண்டும் என்றால் நமக்கு இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் செட்டே ஆகாது. அதனால் ஒரு கட்டத்தில் வந்து அதை தாங்குகிற திறன் பெரும்பாலான மனிதர்களுக்கு இல்லாமல் போகும். தாங்குகிற திறன் இல்லாத மனிதர்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டே போகும். மனிதர்கள் மென்மையாக இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை இதனால் ஏற்படுகிற அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தாங்கி கொள்ள மாட்டார்கள். இப்போ நான்லாம் ரொம்ப மென்மையான ஆள். வன்மையானவராகவும் இருந்திருக்கேன். இப்போ படிப்படியாக எல்லா மனிதர்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசு 50 வயசு ஆகும்போது நிறைய பாடங்கள் படிப்பினைகள் கற்றுக்கொண்டு அப்புறம் மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். தேவையில்லாத வம்பு தும்புக்கு போக மாட்டாங்க. அதுபோல் மனிதர்கள் கூட ஆரம்பத்தில் போரெல்லாம் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சாதி சண்டை, மத சண்டை, அப்புறம் நாடுகளுக்கு இடையான போர் அப்படின்னு சொல்லி அப்புறம் மனைவியை போட்டு இழுத்து போட்டு அடிக்கிறது, புருஷனை குத்தி காமிக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களோட பக்கத்து கொலையடி சண்டைன்னு சொல்லி மனிதர்கள் ரொம்ப வன்மையானவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது காலம் கடந்து இப்போ பார்த்திங்கன்னா மென்மையானவர்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள் மனிதர்கள். அப்போது வன்மையானவர்களுக்கு ஏற்ற உணவு தான் இது. அரிசி, சோறு, பூரி, பொங்கல், தோசை. வன்மையானவர்னால் ஒரு மிருகத்தை போல, ஒரு சிங்கத்தை போல மனிதர்கள் நடந்து கொண்டார்கள். புலிகளைப் போல, கரடிகளைப் போல சண்டையிட்டு கொண்டார்கள் கடந்த காலங்களில் வரலாற்றில் பார்த்தா. இப்போ மனிதர்கள்லாம் மென்மையாக இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ சண்டையிடுகிற காலத்தில் அவங்களுக்கு சோறு, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் ஏற்றுக்கொண்டது, தேவைப்பட்டது. சண்டை போடுவதற்கு இது தேவைப்பட்டது. அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தந்தது, அளவுக்கு அதிகமான ஆற்றலை தந்தது. அதனால் சண்டை போடு அந்த ஆற்றலை வைத்து இவர்கள் சண்டை போட்டு. இப்போ சண்டை போடலையே, நீ போரிடலை, சண்டை போடல, வாய் சண்டை கூட போடுறதில்ல, கொலையடி சண்டை போடுறதில்ல, சாதி சண்டை போடுறதில்ல. அப்படி இருக்கும்போது அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தருகிற உணவு உனக்கு இப்போ தேவையில்லையே. அரிசி, சோறு, பூரி, பொங்கல், தோசை இப்போ தேவையில்லையே. இப்போ மனிதர்கள் மென்மையாயிட்டாங்க. அப்போ மென்மையான உணவுக்கு போயிடணும். இப்போ வந்து சிங்கம் மாமிசத்தை வேட்டையாடுகிற வரைக்கும் தான், வேட்டையாடி சாப்பிடுகிற வரைக்கும் தான் அதுக்கு உணவு எது? மாமிசம். அதுவே மென்மையாயிட்டா பழங்களை சாப்பிட்டா அப்புறம் பழங்களை சாப்பிட்டா அது மென்மையாயிடும். மென்மையானா அதுக்கு மாமிசம் தேவையில்லை. அந்த மாதிரி தான் வந்து மனிதர்களுக்கும் தேவை. சரி, ஓகே, இதோட முடிச்சு.